இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த கணித கோட்பாடானது, அதாவது இந்த கணித கோட்பாடானது எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மருத்துவத்துக்கு பயன்படும். என்ன மருத்துவத்துக்கு பயன்படும் கேட்டாச்சுன்னா, எய்ட்ஸ் அப்படிங்கிற உயிர்கொல்லி நோய்க்கு அகெயின்ஸ்டாக டேப்லெட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது என்ன டேப்லெட்னா, ஆன்டிஸ்கொயர்ட் எய்ட்ஸ் அப்படிங்கிற டேப்லெட் ரஷ்யாவில் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ப்ளஸ் ஆன்டிஸ்கொயர்ட் எய்ட்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஆன்டிஸ்கொயர்ட் அகெயின்ஸ்ட் எய்ட்ஸ் எய்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதாவது எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோய்க்கிருமி, அப்படி எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாத்திரை, அதாவது அந்த மனித உயிருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்ப்புக்கு அப்படின்னு குழப்பறாங்க. அது சரியான வேர்ட்ஸில் அதை மாற்றணும். எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாத்திரை அப்படிங்கிற ஒரு வகையில் அது கூட கரெக்டு தான். எதிர்ப்புக்கு எங்களை வாழ்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்ப்புக்கு அதை கணிப்பிச்சு சொல்கிறாங்க. எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாத்திரை, எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்வீடனில் அதுக்கு பேர் வந்து அகென்ஸ்ட் டேப்லெட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு இந்த இப்போ நான் கண்டுபிடிச்ச கணிதவியலை A² + A² - A² - AB + P, A² - AB + B அதையும் பயன்படுத்தலாம். A² - AB - B அதையும் பயன்படுத்தலாம். இது ரெண்டையும் பயன்படுத்தினாலும் இதில் A² - AB + B பயன்படுத்தினா 1/4 பங்கு நோய் குணமாக 6 வருஷம் ஆகும். 6 வருஷத்தில் அந்த நோய் ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கு. எய்ட்ஸ் நோய் ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கு. எத்தனை % நோய் இருந்தாச்சுன்னா 99% நோய் இருந்தாச்சுன்னா அந்த நோய் 6 வருஷத்தில் ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கும். A AB - P இது இருந்தாச்சுன்னா இந்த கால்குலேஷன் படி நம்ம வந்து ஒரு டேப்லெட்டை கண்டுபிடிச்சி இந்த கணிதத்தை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த செயல்படுத்தினாச்சா, அந்த டேப்லெட்டை செயல்படுத்தியாச்சுன்னா 6 மாதத்தில் அந்த நோய்க்கிருமி 100% அழிச்சிருக்கு. 100% இருக்கிற மருத்துவ நோய்களுக்கு, எய்ட்ஸ் நோய் இருக்கிறவங்கள அழித்து அந்த நோய்க்கிருமிகளை அழித்து நோயற்றவர்களாக ஆக்கியிருக்கும். இது நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பின் பலன். இதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்னேன், இது ஆக்ஸ்போர்ட் இந்த கிரேக்கத்தின் அவார்டுக்கும் ஆக்ஸ்போர்டின் அவார்டுக்கும் நான் அனுப்புகிறேன்னு சொன்னேன். இல்லை, உலகளவில் உள்ள அத்தனை அவார்டுகளுக்கும் இதை நான் பரிந்துரைக்கிறேன். என்னுடைய கண்டுபிடிப்பை நான் பரிந்துரைக்கிறேன். அதை தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை மனசில் வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லி, இது கிரேக்கத்தில் உள்ள அவார்டு நிகழ்ச்சிக்கு அதுதான் எனக்கு தெரியும். ஏதோ ஆக்ஸ்போர்டில் உள்ள அவார்டுக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கும் இது உலகளவில் உள்ள அத்தனை அவார்டுகளுக்கும் என்னுடைய இந்த இதை பரிந்துரைக்கிறேன். கிரேக்கத்தில் உள்ள அவார்டு எனக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவேன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள அவார்டு கிடைச்சா எனக்கு சந்தோஷப்படுவேன். வேறு எந்த அவார்டும் எனக்கு தெரியாது. அதை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் எனக்கு புத்தகம் வாங்கணும்னு ஆசை. புத்தகம் வாங்க காசு இல்லை. கூடிய சீக்கிரம் புத்தகம் வாங்குவேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ. நான் மிஸ்ஸட், உங்கள் மிஸ்ஸட்.